Hello friends, welcome to my channel. So last video நம்ம CSS ஓட இன்ட்ரோடக்ஷனும் CSS வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதையும் பார்த்தோம். ஸோ சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் ஒரு H1 டேக்ல. ஓகே, அதில் வந்து அந்த ஸ்டைல் எலிமெண்ட்டுக்குள்ள இன்லைனுக்குள்ள என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத லாஸ்ட் வீடியோ பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம்னா இன்லைன், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் CSS அப்படின்னா என்ன, ஓகே அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து VS கோட் போய்க்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது இன்னைக்கு, என்னன்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து நம்ம 3 இருக்கு. ஒன்று வந்து இன்லைன், ஒன்று இன்டர்னல், இன்னொன்று எக்ஸ்டர்னல். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இன்லைன் யூஸ் பண்ணியாச்சு, விச் மீன்ஸ் அந்த டேகோட லைன்லயே யூஸ் பண்றதுனால அது இன்லைன். ஓகே, இன்டர்னல் அப்படின்னா இந்த ஃபைலுக்குள்ள நம்ம யூஸ் பண்றது இன்டர்னல். ஓகே, நம்ம கிட்ட அந்த ஹெட்டுக்குள்ள போய் ஓகே STYLE ஓகே ஸ்டைல் அப்படின்ற ஒரு டேக் இருக்கு நம்மளுக்கு. ஓகே, இப்போ இந்த டேக்ல நான் என்ன பண்றேன், இந்த டிவ்வுக்கு வந்து நான் வந்து ஸ்டைல் பண்ணணும். ஓகே, DIV ஓப்பன் ப்ராக்கெட், அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் இங்க என்ன கலர் கொடுத்தனோ இதை இங்க கொடுக்குறேன். ஓகே பேக்ரவுண்டா, மை பேட், பேக்ரவுண்ட் கலர், ஓ சாரி பேக்ரவுண்ட் கலர் கோலன் ரெட். ஓகே, இப்போ நான் இந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இங்க இருக்கிறதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ போய் ரீலோட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்பவும் ஒர்க் ஆகுது. ஓகே, புரியுதா எப்படின்னு இது? ஸோ இதுதான் இன்டர்னல்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நமக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் இருந்தா கூட நமக்கு எந்த லைன்ல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத மேலே கொண்டு வந்துடலாம் ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேல. இந்த ஸ்டைல்ன்ற டேக்குள்ள மட்டும்தான் அந்த சிஎஸ்எஸ்லாம் இருக்கும். ஸோ ஈஸியா வந்து நான் போய் எங்க நம்மளோட ஸ்டைல்ஸ் இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்னு கொடுத்துருந்தேன். இப்போ அடுத்து என்ன கொடுக்கலாம், இந்த H1 டேக்கு என்ன கொடுத்துடலாம், ஒயிட். இப்போ வந்து பிளாக் கலர்ல இருக்கு ரைட்டா, பை டிஃபால்ட்டா. சரி ஒயிட் இல்ல, கலர் ஒயிட். ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டு, கலர் வந்து ஃபாண்ட் கலர் வந்து ஒயிட். ஓகே, இப்போ பாருங்க நான் ரீலோட் பண்றேன், அது ஒர்க் ஆகுது. இப்பயும் ஒர்க் ஆகுது பாத்தீங்களா? ஸோ நீங்க எங்க இடத்துல கொடுத்தாலும் இது ஒர்க் ஆகும். இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். ஓகே, எங்க கொடுத்தாலும் இது ஒர்க் ஆகும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே டெலிட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட ஒரு ஸ்டைல் இங்கே தேவையில்லை. எங்கிட்ட வந்து இப்போ 100 ஃபைல் இருக்கு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதுல 100 ஃபைல் இருக்கு. ஒவ்வொரு ஃபைலையும் நான் இந்த மாதிரி போய் எழுதிட்டு இருக்க முடியுமா? ஒவ்வொரு ஃபைலுக்குள்ள இந்த மாதிரி ஸ்டைல் டேக்குள்ள இத்தனை வச்சு எழுதிட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஸோ அது வந்து மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்து கூட. அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு தான் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே, அது ஒன்றும் கிடையாது. எக்ஸ்டர்னல் சிஎஸ்னா வெளியில இருந்து ஒரு ஃபைல்ல வந்து எல்லா சிஎஸ்எஸ் வச்சுட்டு அந்த ஃபைல் இங்கே கால் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது இதுல. ஓகே, நான் என்ன பண்றேன், இங்க வச்சு ரைட் கிளிக் பண்ணி இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன், which is index.css. நீங்க CSS கொடுத்து நாங்க CSS ஓட சிம்பிள் வந்துச்சு பாருங்க. இவ்வளவு நேரம் ஆகுது இது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இங்க வந்து என்னோட ஸ்டைல் எழுதுறேன். ஓகே, divல என்ன கொடுத்தோம், பேக்ரவுண்ட் கலர் ரெட். எல்லா டைமும் ரெட்டே கொடுக்குற மாதிரி இருக்கா? ஸோ எல்லோ, சிஎஸ்கேவோட எல்லோ கொடுத்துருவோம். ஓகே, எல்லோ கலர் வந்து என்ன கொடுக்கலாம், சாரி கோலன் பர்பிள் கொடுக்கலாமா, ஏதோ ஒரு கலர். ஓகே, சாரி கலர் வந்து H1 டேக் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் இந்த சிஎஸ்எஸ் ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த சிஎஸ் நான் இங்கே வச்சுக்கிட்டேன். இந்த ஃபைலை நான் இங்கே லிங்க் பண்ண போறேன். ஓகே, நான் வந்து இங்கே தான் போய் வந்து இந்த இதை எழுதணும்னு அவசியம் கிடையாது எனக்கு ஸ்டைல் டேக்ல. நான் என்ன பண்ண போறேன், இந்த ஹெட்டுக்குள்ள லிங்க்னு ஒரு டேக் இருக்கு. ஓகே, அதுக்கு ரிலேஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி நேம் இருக்கும். அதுல என்ன பண்ணணும், நம்ம ஸ்டைல் ஷீட்னு கொடுக்கணும், ஸ்டைல் ஷீட். ஓகே, ஸோ நம்ம பார்த்து கொடுக்கணும் இல்லையா, நம்ம ஆங்கர் டேக்லயே ஞாபகம் இருக்கு, HRFன்னு கொடுப்போம் பார்த்து. ஓகே, அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும், index.css நம்ம ஃபைலோட பார்த்து இங்கே கொடுத்துடணும், க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே, CS சேவ் பண்ணுங்க, ரீலோட் பண்ணுங்க. ஒர்க் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இதுதான் இன்லைன், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். ஓகே, நம்ம இனிமேல் யூஸ் பண்ண போற எல்லாமே எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, இன்னொரு ஃபைல்ல வந்து நம்ம சிஎஸ்எஸ் எழுதுவோம், அந்த ஃபைலை நமக்கு வேணுங்கிற HTML பேஜுக்குள்ள கால் பண்ணிக்க போறோம். ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு 4-5 HTML பேஜ் இருக்கு அப்படின்னா நான் தனித்தனியா கூட எழுதிக்கலாம். இப்போ ஹோம் பேஜ், கான்டாக்ட் பேஜ், அபவுட் பேஜ் இருந்துச்சுன்னா நான் about.css, contact.css,
ஹோம் டாட் சிஎஸ் அப்படி தனித்தனியாக நான் வச்சுக்கலாம். ஓகே, அப்படின்னா எனக்கு வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 3 இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் இருக்கு. இது 3த்துல எது பவர்ஃபுல்? பவர்ஃபுல்லா நீங்க நினைக்கிற மாதிரி பவர்ஃபுல் கிடையாது. இது எது கொடுத்தா ப்ரையாரிட்டி எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் 3த்துலையும் கொடுக்குறேன். இப்போ நான் கொடுக்கும்போது எது வந்து ஃபர்ஸ்டா எடுத்துக்கும்? இன்டர்வியூஸ்லாம் கூட கேட்பாங்க இந்த மாதிரி. ஓகே, அப்போ என்னன்னா இன்லைன் ஸ்டைல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி போட்டு இங்க கொடுக்குறோம் இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகே, இங்க நீங்க கொடுத்துட்டு இதே டேக்குக்கு அங்கேயும் நீங்க கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒர்க் ஆகாது. ஐ மீன் ஒர்க் ஆகாது இந்த சென்ஸ், இது வந்து ஓவர் ரைட் பண்ணிடுவோம் அதை. இப்போ அங்க பர்பிள் கலர் கொடுத்துருக்கோமா, நம்ம இங்க என்ன பண்றேன், ரெட் கொடுக்குறேன். ஓகே, சேவ் பண்ணிட்டேன். பாருங்க, நான் இங்கேயும் h1 டேக் இங்க கொடுத்துருக்கேன். இந்த இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ்லயும் பாத்தீங்கன்னா நான் அதோட h1க்கு வந்து நான் பர்பிள் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ எது ஒர்க், இது வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ல இருக்கு. இப்போ நான் இன்லைன்லயும் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ எது ஒர்க் பாருங்க, பாருங்க, புரியுதா? ஸோ அப்போ இன்லைன் ஸ்டைல்ஸ்க்கு தான் ப்ரையாரிட்டி ஜாஸ்தி. ஓகே, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க எவ்வளவு பெரிய சிஎஸ்எஸ் லைப்ரரி ஒர்க் பண்ணா கூட இந்த பேஸ் தெரிஞ்சாதான் நீங்க அங்க வந்து உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அந்த எரர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, லெட் இட் பி டெய்ல்வின் சிஎஸ்எஸ், பூட் ஸ்ட்ராப், மெட்டீரியல் யூ, எது வேணா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அதுக்கு தான் வந்து சிஎஸ்எஸ் படிக்க சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து இப்போ ரியாக்டிவ் வியூ அந்த மாதிரி படிக்கிறத விட முதல்ல ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க 100% எஃபிஷியன்ட் ஆகுங்க. 100% நீங்க வந்து அட்லீஸ்ட் 90% நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் எஃபிஷியன்டா இருந்தா தான் உங்களுக்கு வந்து அது டிரான்ஸ்ஃபர் ஸ்கில்னு சொல்லுவாங்க. அது மட்டும் தெரிஞ்சுட்டா போகும். அதை பேஸ் பண்ணி வர எந்த ஃப்ரேம் ஒர்க்கா இருந்தாலும் உங்களால அதை படிச்சுக்க முடியும். லைக் இப்போ ரியாக்டிவ் பூம்ல இருக்கு, அதெல்லாம் படிச்சோம், சேச்சுரேட் ஆக போகுது, இன்னொன்று வருது அப்படின்னா நம்ம அதை கத்துட்டு போயிருவோம். ஓகே, ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் யாரு? இவன் தான், ஜாவா ஸ்கிரிப்ட் தான் பேஸ். அதே மாதிரி எத்தனை சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்தாலும், எத்தனை அந்த லைப்ரரிஸ் வந்தாலும் உங்களுக்கு பேஸ் யாரு? இவன் நம்மளால தான், சிஎஸ்எஸ் தான். அதனால இந்த மாதிரி நுவான்சஸ்லாம் வந்து நான் அப்பப்பதான் எனக்கு இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வரும். நான் அப்பப்போ சொல்லிடுறேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஓகே, கூல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்கலாம்னா ஒவ்வொரு டாப்பிக்கா பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு மேஜர் டாபிக்ஸ்லாம் இருக்கு, அது ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு வீடியோல எடுத்து நான் கவர் பண்றேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோல பார்ப்போம். பை பாய்.